தாம்பரம் பைபாஸ்ல போயிட்டு இருந்தப்போ டடான்னு பார்த்தா டேஷ்போர்ட்ல ஒரு வார்னிங் என்னன்னு பார்த்தோன்னா லோ டயர் பிரஷர். ஃபர்ஸ்ட் 24 இருந்துச்சு, அப்படியே இறங்கி 13 வந்துருச்சு, which means it's a puncture. So இன்னைக்கு நம்ம ஸ்டெப்னி மாத்த போறோம். ஹேய் சூப்பர் பண்ணி. முதல்ல பஞ்சர் எங்கன்னு பாப்போம். ரியர் டயர் அதுவே காட்டிருச்சு. ஆஹா நல்லா சத்தமே கேக்குது பாருங்க. நல்லா அடி கல்ல ஏதோ பெருசா இறங்கி இருக்கு. ஆணியா கல்லான்னு தெரியல, கல்லு தான் நினைக்கிறேன். சத்தம் கேக்குதா? பாரு சத்தம் கேக்குது பாருங்க. சத்தம் நல்லாவே கேக்குது. ஸோ இப்போ வந்து பஞ்சர் பஞ்சர் போடுறதுக்கு இடம் இல்லை பக்கத்தில், ஏன்னா ஹைவேஸ்ல. அதனால ஹைவேஸ்ல வந்து ஓரமாக பார்க் பண்ணிட்டு நல்ல ஒரு பேரிகேட் அங்கே இருக்கு பாருங்க. அந்த பேரிகேட்டுனால மற்ற வண்டியில தாண்டி தான் போவோம். இருந்தாலும் ஸ்டெப்னி மாத்துறதுக்கு புது வண்டி, ரஜினியோட வண்டி இது. அல்கல்ல ஸ்டெப்னி உள்ளதான் இருக்கும், ரெண்டு மாற்ற போறோம். அதுக்கான கிட் எல்லாம் உள்ளே இருக்கு. ஓகே, முதல்ல வந்து இதில் இதான் வந்து ஹசார்ட் வார்னிங். அந்த இது இல்லை, இது இதெல்லாம் வச்சிருப்போமே தவிர யூஸ் பண்ணவே மாட்டோம். இன்னைக்கு யூஸ் பண்ண வேண்டியது தான். ஓகே, இதில் மாட்டிட்டு ரோட்டில் வச்சிடணும். வச்சதான் இது மாதிரி திருப்பிட்டோம்னா ஸ்டாண்டு மாதிரி ஆகிடும். 10 அடி தள்ளி வச்சாச்சு. அடுத்தபடியா உள்ள இருக்கிற ஸ்டெப்னி இறக்கணும். வெளியில எப்படி இறக்குறது? சாரி, எனக்கு தெரியாது. இருக்கு பாருங்க, இந்த நெட்டை லூஸ் பண்ணோம்னா அது இறங்கும். ஸோ இந்த நெட்டை லூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஓகேவா? அந்த போல்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஜாக்கி கட்டுற இதுதான். இது நட்டு ஜாக்கி கட்டுற லீவர் இது. அதை போட்டுட்டு லூஸ் பண்ணோம்னா கீழே பார்த்தீங்கன்னா டயர் இறங்கும் பாருங்க. அடியில் இருக்க டயர் இறங்குதா? சல்லுன்னு இறங்கி வருதா? டயர் வந்து இறங்கிடுச்சு கீழே ஃபுல்லா. இந்த டயர் வந்து இப்படி ஒரு லாக்ல இருக்கும். இப்படி எடுத்துடணும். அதை எடுத்துட்டீங்கன்னா அந்த லாக்ல வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் டயர் வந்து விட்டது. கையில நாஸ்தியாக போக நினைக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக ஜாக்கினா ஜாக்லின் கிடையாதுங்க, இதாங்க ஒரிஜினல் ஜாக்கி. ஓகேவா? கார் ஜாக் அதான் இது. இதை லூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கு. கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதை வந்து போட்டு திறக்கணும். ஸோ இதை வச்சு தான் திருப்பி திறக்கணும். ஜாக்கி ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அசாட்டில் காத்தில் பறந்துருச்சு. நான் என்னங்க பண்ண முடியும்? காற்று அப்படி அடிக்குது. ஃபர்ஸ்ட் 5 போல்ட் இருக்குங்க. வாங்க பாருங்க, 5 போல்ட் இருக்கு. 1 2 3 4 5. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? லூஸ் பண்ண முடியல, கையில தள்ள முடியல, காலில் வச்சு லூஸ் ஆயிரும். பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ இந்த 5 நெட்டு லூஸ் பண்ணியாச்சு. அப்படியே கரெக்டாக வராது பாருங்க, காற்று போயிட்டே இருக்கு புஷ்ன்ட்டு. என்ன அடியில் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இது வந்து கண்டிப்பாக டயரே மாற்றணும்னு நினைக்கிறேன். டயரை மாற்றிட்டுருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ ஜாக்கி எங்கே பிளேஸ் பண்ணணும்னா லோட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பக்கம் ஆங்கிள் மாதிரி இருக்கும், அதில் தான் வைக்கணும். செல் பங்கில் வாங்கின மைக்ரோ ஃபைபர் கிளாத். இது வந்து கண்ணாடி துடைத்து தான் வச்சுருந்தேன். பட் இப்போ என் கை துடைக்கிறதுக்கு துணி இல்லைன்னு ரஞ்சனி ஆகிய காரணத்தினால அவள் காரில் மைக்ரோ ஃபைபர் எடுத்து கையை நல்லா துடைச்சிக்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நோட் பண்ணா, இது நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, இது கரெக்டான இடத்துல பிளேஸ் ஆகிருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். அண்டு இது எப்படி சுற்றுறோம்னா, இந்த குக்கி மாதிரி கொடுத்துருவாங்கல்ல, இந்த குக்கி இப்படி மாட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாக்கியில் இந்த ஸ்பேனரில் இப்படி ஒரு பொசிஷன் கொடுத்துருவாங்க பாருங்க. இந்த பொசிஷனில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுற்றுனீங்கன்னா அது பாட்டு வரும். ஓகே பாருங்க, அதுக்குள்ள டயர் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு பாருங்க, பஞ்சர் ஆயிடுச்சு பாருங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜாக்கி எப்பவுமே கீழே தரையில் வைக்கிறப்போ சர்ஃபேஸ் வந்து பக்காவாக இருக்கான்னு பார்த்துவாங்க. சில சமயம் மண் தரையில் மாட்டிப்பீங்க. மண் தரையில் மாட்டும் போது வச்சிங்கன்னா ஜாக்கி தண்ணி இது மண்ணுக்குள்ளே இறங்கிடும்.
அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உட்டு மாதிரி தான் பீஸ் இருந்துச்சுன்னு சொல்ல அந்த பீஸை வச்சு அது பட்டை மாதிரி வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஜாக்கி வச்சு ஏற்றினா பக்கமாக இருக்கும். நான் மெக்கானிக் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நானும் ஒரு இடத்துல மெக்கானிக் தாங்க. 10 வருஷம் உள்ளே இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாதுல்ல. ஆரம்பிச்சு எக்ஸாக்டாக வந்து 4 to 5 minutes தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷத்தில் மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஹைட்டாகவே ஏற்றிவோங்க. ஏன்னா புது டயரில் வந்து காற்று நிறைய இருக்கும். பச்சை டயர் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ காற்று நிறைய இருந்துச்சு உள்ளே போகாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணியிருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கழட்டணும். குண்டாயில் பார்த்தீங்கன்னா நட்டு வெறும் நட்டா இல்லாமல் ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்க, கவர்டு நட்டாக இருக்கும். அதே மாதிரி நட்டு கட்டு 1 2 வருஷம் கட்டணும். ஆப்போசிட்டாக கட்டுங்க, அப்போ தான் பெட்டராக இருக்கும். இல்லை டிப்ஸு கேட்டுக்கோ, கரெக்டாக டிப்ஸு. ஓ அப்படியா விஷயம்? 3 வந்துருச்சு, இன்னும் 2 தான். 2 more to go. டைம் பாருங்க 4 நிமிஷம் தான் இருக்கு. ஆக்சுவலி அதோட கம்மி தான். கடைசி போல்ட்டு வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு டயரை தூக்குறோம். வா நம்ம வேணுங்க. இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். இது அலாய் வீலு. ஆனால் ஸ்டெப்னியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரிம்மு தான். ஓகேவா? இருந்தாலும் சரி டெம்பரரி ஓட்டணும்ல, வேற வழி இல்லை. அதனால இவன் நல்லா காத்தடிச்சு சர்வீஸ் போயிட்டு வந்து காத்தடிச்சு பக்கம் இருக்கிறான். இப்போ கரெக்டா அந்த வீல்ல இருக்கிற ஸ்டட்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு சான்ஸே இல்லை, ஒரு ஆளா பண்ணிட்டு வர வேலையும். என்ன ஒண்ணு காலில் வைக்க முடியல, பேண்ட்ல அழுதாயிரும். அந்த காரணத்தினால தான் கொஞ்சம் தள்ளி இருந்து வேலை பார்க்குறேன். ஆப்போசிட்டா போல்ட் பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. கடையில் போனால் மிஷின் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்ருவாங்க. நம்ம கிட்ட அதெல்லாம் இல்லை. அதனால இருக்கிறத வச்சு தான் வேலை செய்யணும். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த மாதிரி மெக்கானிக்கல் வேலை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அதனால இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலையா பார்க்குறேன். இன்ஃபேக்ட் வந்து வண்டி ஓட்டுருப்போம் ரஞ்சினியாக தான் சொன்னான், நேராக இதுக்கு போயிடலாம், பெட்ரோல் பங்கு போயிட்டு அங்கே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே ஃபுல் டைட் வைக்கக்கூடாது, மைல்டு டைட் தான் வைக்கணும். ஃபுல் டைட் வந்து கீழே இறக்குறப்ப தான் வைக்கணும், ஜாக்கிலேருந்து இறக்குன அப்புறமா தான். இப்போதைக்கு மைல்டு டைட். ஏன் ஃபுல் டைட் வைக்கக்கூடாது? ஜாக்கியில் இருக்கும்போது ஃபுல் டைட் வைக்கக்கூடாது, லைட்டாக டைட் பண்ணிவிட்டு வாங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, ஜாலியாக இருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் வேலை போனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி இந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது ஹைவேஸில் போகிறப்போ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கப்புன்னு வண்டியை நிப்பாட்டி நான் செஞ்ச இதே வேலையில் செஞ்சிட்டீங்கன்னா 10 நிமிஷம் தான், டக்குன்னு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். ஐ மீன் 10 நிமிஷம் தான் வேலையை முடிச்சு கிளம்பிடலாம். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அதுக்கு முன்னாடி இப்போ டைட் பண்ணணும். A few minutes later. இப்போ இது ஃபுல் டைட் வைக்கிறப்போ கால் வச்சு பண்றோம்ல, அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா லாக் பண்ணாம பண்ணோம்னா வலிக்குச்சுனா த்ரெட் இருக்குல்ல அது லூஸ் ஆயிரும், ஸ்லிப் ஆயிரும். அதனால பார்த்து பண்ணணும். நான் வந்து புக்காஸ் தான் இருக்கிற டைட்டு. எப்படி இப்போ கடைக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் போடுவோம்ல அப்போ ஃபுல் டைட் வச்சுக்கலாம். 5 லிட்டர் இருக்குல்ல அதில் கைண்டு ஓடாது. ஓகே டன். என்ன பண்ணும், பொறுப்பாக அழகாக மடித்து எது எடுத்தோமோ அதை தான் அங்கே வைக்கணும். எடுத்த பொருளில் எடுத்த இடத்தில் வைக்கவும். இது 2த்துக்கு வேலை இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இதுதான் முக்கியமான விஷயம். இவரை தூக்கி உள்ளே வைக்கணும்னா ஃப்ரீ பண்ணிக்கணும், அப்பதான் அது உள்ள போய் உட்காரும். இது வந்து வராங்க, இது வச்சோன்னா கீழே எல்லாம் ஊந்துடும், சரியா போய் லாக் ஆகலாம். அதனால உள்ள வச்சுக்கிறேன் நான். பத்திரம் வச்சாச்சு. அதை டிக்கிலே ஏற்றிடலாமே.
அது அதுக்கு இந்த பொசிஷன் வச்சிருக்காங்களா அங்கதான் வைக்கணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. டிக்கில வைக்கிறது ஈஸி. ஒழுங்கா ஃபிக்ஸ் பண்ணலனா போறப்ப எங்க ஊந்துச்சுனா ஒண்ணு விடாது. ஆர் யூ ஷூர் தீபக்? எஸ் ஐ அம் ஷூர். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். இந்த டியூப்லர் அதை வச்சு சுத்த ஆரம்பிக்க வேண்டியதான். கையிலே சுத்தலாம். இருந்தாலும் வேர்வை சிந்தி உழைப்பாளிடா நீ. பொண்டாட்டிக்காக ஸ்டெப்னி மாத்தி பொண்டாட்டி வச்சுன்னு ஒருத்தர் ஸ்டெப்னி ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே சார், இந்த மாதிரி டைட் பண்ணாச்சு. மேலே போறான் பாருங்க, டயர் மேலே போறான் பாருங்க. போய் அவனுக்குன்னு இருக்கிற ஏரியாவில் செட்டில் ஆயிடுவான். அவ்வளோதான் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூடா. இதுல என்ன ப்ரௌடு? ஸ்டெப்னி மாத்தினா ப்ரௌடான விஷயமாங்க. யார் வேணா ஸ்டெப்னி மாத்தலாம், ஈஸி தாங்க. சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். ஸோ எடுத்த பொருள்லாம் அந்த இடத்துல வச்சிடணும். ஓகே, இது மேட்ரு. இப்போ இந்த அசார்டு லைட்டு இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. வைக்கிறதுனால ஹைவேஸில் வந்த வண்டியில் ஸ்பீடாக வரும்ல, ஸ்பீடாக வந்த வண்டிகளுக்குலாம் இது ஒரு டினோஷன் தான். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் வந்து நம்ம ஸ்லோவாக போகணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல் ஆவாங்க. அதுக்கு தான் இது இது முக்கியமாக வந்து இருட்டில் ராத்திரி டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஹைவேஸில் வந்து வெளிச்சம் இருக்காது. ஆனால் வண்டியோடைய இது லைட் இதில் பட்ட உடனே பளிச்சுன்னு தெரியும். ஆகிய காரணத்தினால தயவு செஞ்சு இது உங்கள் கார் இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க அடுத்தது போகலாம். வச்சாச்சு, இது வச்சு மூடியாச்சு. அவ்வளோதான், டன்னு. வாவ் தீபக், எல்லாரும் உனக்காக ஒரு பலத்த கரகோஷம். பாகுபலி பாகுபலி பாகுபலி. ஸ்டெப்னி ஹேண்டில் பண்றதுல நான் கில்லாடின்றது உலகத்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் மேட்ருங்க. நிறைய பேர் இது பண்ணாம விட்டுறீங்க. பட் ஆனாலும் அது வந்து ஒரு இதுவாக பண்ணுங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும். மைண்டுக்கு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டென்ஷன் வந்து வச்சுக்கோங்க, ஸ்டெப்னி மாத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லா டென்ஷனும் போயிடும். ஆனால் என்ன அர்ஜென்ட்டாக ஒரு வேலைக்கு போகிறப்ப இந்த பஞ்சர் ஆச்சுன்னா செம காண்டாகும், அது புரியுது. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம் இப்போ அப்படின்றதுனால டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருக்கு. எனிவே, ஸோ அடுத்த இந்த மாதிரி ஒரு மொக்க வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தீபக் ஒரிஜினல்ஸ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணாச்சு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தீபக் ஒரிஜினல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் தீபக்.